அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ புனிதமுடைய இந்த ரமதான் மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில், கடைசி நாளில், கடைசி மணித்துளிகளில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் கடந்து வந்த ரமதானை பரிபூர்ணமான முறையில் நாம் செய்த எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதில் நாம் செய்திருக்கிற பிழைகள், குற்றங்குறைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும், குறிப்பாக நாளை மறுமையில் மஹ்ஷருடைய வெளியில் அதை மறைத்து மன்னித்து புரிவானாக. நாளை மறுமையில் நாம் கடந்து வந்த இந்த ரமதான் நமக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய ரமதானாக இந்த ரமதானை அல்லாஹ் தஆலா கருதுவானாக. இந்த ரமதானுடைய மாதத்தின் பொருட்டினால் இன்னும் வர இருக்கக்கூடிய நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும், மன நிம்மதியான ராஹத்தான வாழ்க்கையும், ராஹத்தான சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மை சார்ந்து வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நசீபாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாளில் பேச வேண்டிய விஷயங்கள், அதாவது ஒரு விஷயத்தை பேசினா இன்னொரு விஷயத்தை பேச முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சில விஷயங்கள், 6க்கும் மேற்பட்ட விஷயங்கள் நாம் பேச வேண்டியது இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்பு. ஒன்று, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் இன்னும் ஒரு 6 மணி நேரம் தான் இருக்குது. 6 மணி நேரம் கூட இல்லை. அந்த 6 மணி நேரம் கடந்தால் நம்முடைய ஒரு ஃபர்தை 70 ஆக்கி தந்த, நாம் செய்கிற ஒரு சின்ன நஃபிலை ஒரு ஃபர்துடைய அந்தஸ்துக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய, நமக்கு இத்தனை நாட்கள் தொழுகையுடைய பாக்கியத்தை, சதகாவுடைய கூலியை, இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ மறைமுகமான விஷயங்களை நமக்கு தந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது. இந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது? இந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையை இப்படி மாற்றி இருக்கிறது. நம்முடைய மாறுதல் என்ன என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், நாம் வந்திருக்கிற ரமதான் இதில் சில குறைகள் நம்முடைய இருக்கும். குறிப்பாக சிலர் நோன்பை வைக்க முடியாத சூழ்நிலையில் நோன்பை விட்டவங்க, நோன்பை வைக்காமே விட்டவங்க, அல்லது கடைசி காலம் வரை இதுக்கு மேல நோன்பு வைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள். அதற்கடுத்ததாக இந்த ரமதானுக்கு பின்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயம். இந்த ரமதானில் அலங்கரிக்கப்பட்ட பள்ளிகள் இதற்கு பின்னால் எப்படி இருக்க போகிறது. அதற்கடுத்ததாக நாளைய தினம் பெருநாளை நாம் என்ன செய்யணும். குறிப்பாக சதகத்துல் ஃபித்ருடைய விஷயம். இத்தனை விஷயங்களையும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதற்கான நேரத்தின் பரக்கத்தை தருவானாக. முதல் விஷயமாக, நம்மில் சிலர் நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலைகள், அதாவது இதுக்கு பின்னாடி நம்முடைய ஹயாத்துல நோன்பை கலா செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும். இன்னும் சில பேர் நம்ம இன்னைக்கு நோன்பு வைக்க முடியலையா, அவ்வளவுதான், நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மறந்து போடுது.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இரண்டு விஷயங்களை ஃபுகஹாக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஃபிதியா என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கி வச்சிருக்கிறார். ஒன்று, இதுக்கு மேல நோம்பே வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க என்னைக்கு, அதாவது ஒரு நாள்ல எவ்வளவு உங்களுடைய சாப்பாட்டுடைய செலவோ, உங்களுடைய ஒரு நாளுடைய உணவு ஒரு மிஸ்கினுக்கு நீங்க கொடுக்கணும். இது யாருக்கு? நோன்பு வைக்கவே முடியாது பின்னாடி அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, இப்ப பயணத்திலேயோ இப்போ ஏதாவது ஒரு இயலாமையிலோ இருப்பாங்க, சரி பின்னாடி நம்ம வச்சுக்கலாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சிறந்த முறை என்ன அப்படின்னா, இப்ப நான் நோன்பை விட்டதுக்காக வேண்டி ஒரு ஃபிதியா, ஒரு நாளுடைய உணவு, அதற்கு பின்னால் அடுத்த வருஷம் நோன்பு வர்றதுக்கு முன்னாடி அதை கதா செய்யணும். இப்ப இந்த ஃபிதியாங்கிறது மேல்மிச்சமான விஷயம், நோன்பை கதா செய்யறதுங்கிறது நமக்கு வாஜிபான விஷயம். மூன்றாவது, இப்ப நோன்பை விட்டுட்டோம், அடுத்த நோன்பு வர்றதுக்கு நம்மளால கதா செய்ய முடியல. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த வருடம் நோன்பு வந்து விட்டால் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கதாவும் செய்யணும், ஃபிதியாவும் கொடுக்கணும். ரெண்டு வாஜிபாகும். அடுத்த வருஷம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கதா மட்டும் செஞ்சா செஞ்சுக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் கடந்துருச்சு அப்படின்னா நீங்க ஃபிதியாவும் கொடுக்கணும், நோன்பை கதாவும் செய்யணும். நம்மளால முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம நோன்பை விட்டுறோம். நோன்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? பெண்களுக்கு தொழுகைக்கு, அதாவது சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தொழுகையை விடுறதுக்கு, அதாவது கதா செய்ய தேவையில்லை. ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பின்னாடி சூழ்நிலை மாறுபடும், நீங்கள் கதா செய்யணும். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த நோம்புடைய விஷயங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக நம்ம சில நேரங்களில் நோம்பு முறையிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே நோம்பை விட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி நோன்பை விடுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தவறான காரியம். குறிப்பாக அது சம்பந்தமாக மார்க்கத்தில் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்றால், அல்லாஹ்வும் ரசூலும் நம்முடைய நோன்புடைய விஷயத்தை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. தஃசீர் ரூஹுல் பயான்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பகதாதில் ஒரு காதி இருந்தாங்க. அந்த காதி இடத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு மசாலா கேட்கிறார், எனக்கு வாந்தி வந்துருச்சு, எனக்கு நோன்பு முறிஞ்சிச்சா இல்லையா? இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ வாந்தி எடுத்தியாப்பா, நோன்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னா. இவரும் போயிட்டாரு, போனவர் நோன்பு முறிஞ்சிருச்சுன்னு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு அடுத்ததாக அன்று இரவு அந்த காதியுடைய கனவில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்குறாங்க, காதி அவர்களே, வாந்தி எடுத்தா நோக்க முடியுமா? வாய் நிரம்ப வாந்தி எடுத்தா நோக்க முடியுமா? சில விஷயங்கள் கேட்கும் பொழுது அப்போ என்ன தோணுதோ அப்போ சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் மார்க்கத்துடைய விஷயங்கள் அப்படி பேசப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. மார்க்கத்துடைய சட்டங்கள் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வாய் நிரம்ப வாந்தி எடுத்தா நோக்க முடியுமா? வாந்தி எடுத்தாவே நோக்க முடிஞ்சிருமா? அப்பொழுதுதான் அவர் யோசிக்கிறார். அவர் வாய் நிரம்ப வாந்தி எடுத்ததா சொல்லல, சும்மா வாங்கணும், அதாவது வாந்தி எடுத்ததா மட்டும்தான் சொன்னார். நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு அதற்கு பிறகு, அந்த கனவுக்கு பிறகு, என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் நான் எந்த ஒரு ஃபத்வாவையும் எந்த ஒரு தீர்ப்பையும் கொடுக்க மாட்டேன் என்று அந்த காதி சொன்னாங்க. நோம்புடைய விஷயங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் கண்காணிக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளில் நாம் நோன்பு வைக்கிற அந்த சட்டங்களை நாம் முழுமையான முறையில் பேண வேண்டும். குறிப்பாக நாம் இப்போ ஞாபகப்படுத்தின நம்ம நோன்பை விட்டால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா அதில் கவனம் செலுத்துவதற்கான தௌஃபீக்கை நமக்கு தருவாங்க. அதற்கு அடுத்ததாக ரமதானுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட ரமதான் முடியுது அப்படின்னா, ஏன் நாளைக்கு பெருநாள், லோஹருடைய நேரம் எப்படி இருக்கும் பள்ளி? சமீபத்தில் ஒரு காஃபிர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம், பாய் உங்களுக்கு 27 இருக்கும் அப்படின்னு. அதாவது நேரத்தில் அதில் கேட்குறாரு, ஏங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, 27 என்னுடைய நண்பர்கள் இரவு முழுக்க வணங்குவாங்க,
பகல் முழுக்க அவங்க நோன்பு வைக்கிறாங்க, அது விசேஷமா பார்க்குறாங்க. அது எப்போ வருதுன்னு அப்போ நான் சொன்ன விஷயம். அதற்கடுத்து அவர் அடுத்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நானும் அதே மாதிரி நோன்பு வைக்கிறேன் அப்படிங்க. ஈமான் இல்லை, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஈமானை தரட்டும். அவர் சொன்ன விஷயம் அதே மாதிரி நானும் செய்கிறேன், அது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு. இன்னொருத்தர் பேசும் பொழுது, இந்த நோன்பு வைக்கிறீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எப்படி வைக்கிறீங்க நீங்க? அதாவது மற்றவங்க எப்படி கவனிக்கிறாங்கன்னா, இவ்வளவு நேரம் எப்படி பசியோடு இருக்கிறாங்க, இவ்வளவு வெயில் அடிக்குது, இவ்வளவு சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு தோன்றுகிறது. அவங்க திருப்பி கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்க நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அவர் கேட்கும் போது எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது, உன்னால ஒண்ணு முடியாது அப்படின்னு நீ நினைப்பேன். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, வக்துக்கு வந்து கரெக்டாக தொழுகிறது ரொம்ப கஷ்டம், வேலைகள் நிறையா இருக்கும். ஆனால் ரமதான்ல கரெக்டாக பண்ணிக்க வந்துடும். நாம எது அதாவது முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது முடியும் அப்படின்னு சாத்தியமாக்கி காட்டக்கூடிய மாசம் ரமதான். அப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு உணர்ச்சிகள் வரும் பொழுது, பசி வரும் பொழுது, தாகம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை தரக்கூடிய விஷயம் தான் ரமதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, எங்கள்கிட்டயும் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. என்னது, மாலை போடுறாங்க இல்லையா? அவர் சொல்றாரு, மாலை போடுறாங்க, ஆனா மாலையை கட்டினவன அடுத்த நாள் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுல என்ன பாய் பிரயோஜனம் அப்படின்னு. அப்போ எனக்கு தோண அடுத்த நிமிஷம் தோணுன விஷயம் என்ன தெரியுமா? ரமலான் முடியுது, அடுத்த நாள் ஒண்ணுமே இல்லை இங்கே. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசமாச்சு? நாம் தனித்துவமாக தெரிய வேண்டும். குறிப்பாக இந்த ரமலான், அடுத்த ரமலான் வரை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும், குறிப்பாக இபாதத்துடைய விஷயங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நம்ம செய்யற விஷயங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுஷன் மாதிரி நீ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார்கிட்ட? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லா தகுன் கஃபுலான் இப்னு ஃபுலான், நீ இன்னாருடைய மகன் இன்னார மாதிரி நீ இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன மாதிரி இருக்கக்கூடாது? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தொழுகுவார், அடுத்த நாள் படுத்து தூங்கிடுவார். சொல்ற விஷயம், ஒரு நாள் முழுக்க இபாதத் செஞ்சு அடுத்த நாள் சும்மா படுக்கிறார். அப்படி இருப்பதை விட நீ செய்யக்கூடிய அமல் சின்னதா இருந்தாலும் அதை தொடர்படியா செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், அமல்களில் சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அமலுல் கலீலு யதூமு ஸாஹிபுஹு அலைஹி. சின்ன அமல், அதை செய்யக்கூடிய அந்த மனிதர் தொடர்ந்து அதை செய்வார், இது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானது. ஏன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிடித்தமான அமல் எதுன்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. அப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், நாம் செய்கிற அமல்களிலே, ஒரு மனிதன் செய்கிற அமல்களிலே தொடர்படியாக ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் எனக்கு பிடித்தமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், நம்ம இப்ப ரமலான்ல அமல் செய்யறோமா அது தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கடுத்ததாக பள்ளியுடைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்குவோம். பள்ளியுடைய விஷயங்கள்ல இப்ப இருக்கிற ஒரு நிலைமை, வர்றவங்க அடுத்த நாள், அதாவது நாளைக்குன்னு எடுத்துக்கலாம், அங்க வர்றவங்களுடைய கூட்டம் என்ன, அவங்களுடைய அந்த நிலைமையில அவங்களுடைய மனநிலைமை என்ன? குறிப்பா சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாகூர்ல நடந்த விஷயம் ஒரு ரீல்ஸா போட்டிருக்கிறாங்க. பள்ளியுடைய இமாமுக்கு இவ்வளவு ரமலானுடைய ஹதியா கொடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டோன்னு எல்லா குரூப்ல தான் ஓடிட்டு இருக்குது. அங்க இருக்கிற விஷயங்கள்ல அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவ்வளவு ஒரு தொகையை ஒரு இமாமுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, ரமலானுடைய முழுவதும் பெரிய ஒன்றுலேருந்து கடைசி வரைக்கும் நாகூரில் இருக்கிற வளம் என்னன்னா, ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்துக்குவாங்க, குர்ஆனை
ஓதுறது முதல்ல ஆரம்பிப்பாரு. ஒருத்தர் ஓத ஆரம்பிச்சு ஒரு ஐன் ஓதுவார், அடுத்து பக்கத்தில் இருக்கிறவர் அடுத்த ஐன் ஓதுவார், மற்றவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர். இப்படி தொடர்ந்து அங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு ஐன் ஓதி முடிப்பாங்க. அப்போ ஒரு ஜூஸ் முடிஞ்சிருக்கலாம், 1.5 ஜூஸ் முடிஞ்சிருக்கலாம். ஆனா ஓதினவருக்கு கூலி உண்டு, அங்க சுற்றி உட்கார்ந்தவங்களுக்கும் அந்த குர்ஆனுடைய கூலி உண்டு. அதே போன்று பள்ளியில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சுத்தம் பண்றதாக இருக்கட்டும், கஞ்சி கொடுக்குறாங்க இல்லையா, கஞ்சி பரிமாறுறதாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்கள் நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏன் வயசானவங்க கூட அதுல பங்கெடுக்கிறது உண்டு. பள்ளியுடைய விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு ஆளா யார சொன்னாங்க? ஒரு மனிதர் அவர் பள்ளியோடு தொடர்பில் இருப்பார், பள்ளியை விட்டு போனாலும் அவர் கல்பு கொண்ட பள்ளியில் இருக்கும். இப்பவும் பல பேர் எப்படின்னா, அதாவது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பள்ளியில் நம்ம அடுத்து என்ன செய்யணும், செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பள்ளியை பற்றி உள்ள சிந்தனைகள் அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத்தை தரட்டும். அந்த சிந்தனைகள் யாருக்கு இருக்கிறதோ, எவர் பள்ளியோடு தன்னுடைய கல்வை சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவரை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறார். குறிப்பா இப்ப நம்ம செலவு பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரமலான்ல பள்ளிக்காண்டி செலவு பண்ற விஷயம், கஞ்சிக்காண்டி செலவு பண்ற விஷயம் இருக்கு. நம்ம செலவு பண்ற விஷயங்கள்லயே ஆக சிறந்த செலவு அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மஸாஜிது, ஒரு ஊர்ல இருக்கிற இடங்கள்லயே ஆக சிறந்த இடம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிச்ச இடம் பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இடங்களிலேயே ஆக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான இடம் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள். பள்ளிவாசலை பத்தி கொஞ்சம் நேரம் பேசணுங்கிற ஆசை, ஆனால் நேரம் இல்லை. பள்ளிவாசல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தஃசீர்ல ஒரு செய்தியை பார்த்தேன், பள்ளிகள் எங்கெல்லாம் அதாவது எழுப்பப்படும் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவை கட்டி பிடிக்கும் பொழுது, ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறோம் அப்படின்னா மிச்ச கல் கிடக்கும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்புறப்படுத்துவோம். அப்படி காபாவை கட்டி முடிக்கும் பொழுது அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இதை என்ன பண்றது? அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொன்னா, அதை எடுத்து காசுல நீங்க போடுங்க, அதாவது சும்மா தூக்கி வீசுறோம் இல்லையா, அப்படி தூக்கி வீசுங்க அப்படின்னு தஃசீர்ல எழுதுறாங்க. அந்த கட்டுமான பணிக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய விஷயத்தை வீசினாங்க இல்லையா, அதனுடைய துகள்கள் எங்கெல்லாம் பட்டிருக்க உலகத்துல அந்தந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா பள்ளிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் வரக்கூடிய பள்ளிகளும் அந்த இடத்தை சார்ந்ததுதான், அந்த பொருளை சார்ந்தது. அவ்வளவு கண்ணியமான இடம். அல்லாஹ் தஆலா இந்த பள்ளியுடைய மகத்துவத்தை புரிந்து வாழக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவாங்க. குறிப்பாக பள்ளியை சுத்தம் என்ற விஷயம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக பிரியமான ஒரு காரியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது அவங்களுடைய ஹயாத்திலையும் சரி, அவங்களுடைய ஹயாத்துக்கு பிறகும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பெண்மணி ஆள் இல்லாதப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி தனியா வந்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து பள்ளியை சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. இதை ஒரு முறை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு, அவங்க சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க. அவங்க சக்கராத்தில் இருக்கும்போது போய் பார்க்க போறாங்கன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒருவேளை இவங்க இன்னைக்கு வஃபாத் ஆயிட்டாங்கன்னா எனக்கு செய்தி சொல்லுங்க. அதாவது பள்ளியை சுத்தம் பண்றவங்க நம்மளை எப்படி நடத்துறது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கு வேலை செய்யக்கூடியவர்களை நாம் நடத்தக்கூடிய விதம். ஒண்ணு நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க, ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, யார் பாரு கூப்பிடுப்பா, யார் இது சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வருது. ஆனால் அந்த பள்ளியுடைய சுத்தத்துடைய விஷயத்தில் நம்ம ஒரு பங்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எந்த அளவுக்கு பிரியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி சஹாபாக்களை அடக்கம் பண்ணிட்டாங்க. இரவு நேரத்தில் எழுப்பிட்டு
தொந்தரவு கொடுக்க வேணாம் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எங்க அந்த பெண்மணி? ரசூலுல்லாஹ் உங்களை எழுப்ப வேணாம்னு நினைச்சோம், அதனால அடக்கம் பண்ணிட்டோம். நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஜன்னத்துல் பக்கீயில் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்தில் நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறாங்க. எங்கே? அவங்க கபர்ல இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே நின்று தன்னுடைய சஹாபாக்களை பின்னாடி நிற்க வச்சு தொழுக வச்சாங்க. இது ஒரு பள்ளி வாசலை சுத்தப்படுத்தக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கண்ணியம். அது மட்டும் இல்லை, பல பேர் பல பிரச்சனைகள் இருப்போம் இல்லையா, நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேரம் எங்கே வருவோம்? பள்ளிக்கு வருவோம். துவா செய்யறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு மனிதருடைய உள்ளத்தில் ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது பள்ளிக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைகளில் மிக முக்கியமான விஷயம், ஏதாச்சும் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கா, அதை சுத்தம் பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய கல்பை சுத்தப்படுத்துறான். எந்த அளவுக்கு பல ஆலிம்களுடைய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. பல ஆலிம்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுப்பது என்பது பள்ளியுடைய தூய்மை பணி யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துறாங்க. அதாவது மிஸ்ர்ல இருந்த உலமாக்களி ஆக பெரியவர்கள் இமாம் ஷஅராபி ரஹ்மத்துல்லாஹ், இவங்க தனியாக ஒரு தஃப்சீரே எழுதியிருக்கிறாங்க. அதாவது தஃப்சீர் எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு வாட்டி குர்ஆன் எடுத்து ஓதணும்னு வைங்க, எவ்வளோ நேரம் ஆகுது? ஏன் நம்ம குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? அந்த குர்ஆனை எடுத்து அதற்கான விளக்கங்களை ஹதீஸ்களின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலமாகவும் விளக்கம் தரக்கூடியவர்கள். குர்ஆனுக்கு ஃபுல்லா தஃப்சீர் எழுதி முடிச்சிருக்கிறாங்க இமாம் ஷஅராவி ரஹ்மத்துல்லாஹ். ஏன்? அரபகத்தில் ஆக சிறந்த ஆலிம். ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது அரஃபாவில் இருக்கும் பொழுது, அல்லாஹ் தஆலா நமக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவானாக, அரஃபாவில் இருக்கும் பொழுது ஹுத்பா பேசுறதுக்காக வேண்டி மிஸ்ர்ல இருந்து வந்த இமாம் ஷஅராபி ரஹ்மத்துல்லாஹ் முன்னிறுத்தப்படுறாங்க. இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் இவங்க ஒரு வேலை செஞ்சாங்க. அதாவது இவங்களுடைய வளமையில ஒரு வேலை என்னன்னா, இவங்களுடைய டிரைவர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்ற விஷயம், இமாம் அவர்கள் மிஸ்ர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பள்ளிகளுக்கு இரவு நேரத்தில், அதாவது 12 மணிக்கு மேல யாரும் வராத நேரம் பார்த்து இவங்க போவாங்க. 2 பேர் தான் போறது, ஒன்று டிரைவரு, ஒன்னொன்று இவங்க. அப்படி போகும் பொழுது வெளியில நான் நின்றுருப்பேன், வெளியே நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம். நம்ம என்ன நினைப்போம்? சரி, தொழுகு போறாங்க, தஹஜ்ஜுத் தொழுகு போறாங்க, இமாம் பெரியவங்க அப்படின்னு நினைப்போம். இவங்களும் அதே தான் நினைக்கிறாங்க. இவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இவங்களுடைய டிரைவராக இருந்த அந்த மனிதர், இவங்க எங்கெல்லாம் போவாங்களோ அவங்க, அதாவது நைட்டு போற பழக்கம் இருக்கிறதுனால இவங்களுடைய நினைவாக எங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பள்ளியில் அவங்க போய் நிற்கிறாங்க, மஸ்ஜித் நபீஸா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பள்ளியில் போய் அவங்க தொழுக போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய முஅத்தினை, அதாவது இப்போ கதவு பூட்டி வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அங்கே பூட்டி வச்சிருவாங்க. அதை திறந்து விடுறதுக்கு வருவாங்க இல்லையா முஅத்தின். அப்படி வரும் பொழுது இவங்க பார்த்துருக்குறாங்க. முஅத்தின்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஒரு அருமையான ஆள், இரவு நேரத்தில் யாருமே இல்லாத போது தொழுதுட்டு போவாங்க. அது இப்போ அதாவது அதை பார்க்க முடிகிறது இல்லையே அப்படின்னு ஒரு கவலையோடு பேசும் பொழுது அந்த இடத்தில் இவங்க அழுக ஆரம்பிச்சிடறாங்க. யார்? முஅத்தினாக இருந்தவங்க அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்கிட்ட அதாவது ரகசியமாக வச்சிருந்த விஷயம், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. ஆனால் வஃபாத் ஆகிட்டாங்க, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. என்ன அப்படின்னா, இவங்க வர்றாங்க இல்லையா, வந்து தொழுகிறதோ இபாதத்துகள் செய்கிறதோ இல்லை, நேராக வருவாங்க. அதாவது ஆள் இல்லாத நேரத்தில் இவங்க பார்க்குற நேரத்தில் செய்கிறது கிடையாது. வருவாங்க, நான் இருக்கிறான்னு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கும்போது எங்கே போவாங்க? பைத்துல் ஹரா, பாத்ரூம் இருக்கு இல்லையா, பாத்ரூம் போய் அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தம் செய்வாங்க. நம்ம இதை ஒரு அருவருப்பாக பார்க்குறோம். அவங்க செய்கிற வேலை என்ன? நேராக வருவாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டில் அசுத்தம் இருக்கக்கூடாது. நம்ம பள்ளியோட சேர்த்து தானே வச்சிருக்கிறோம் இதை. அல்லாஹ்வுடைய வீட்டில் அசுத்தம் இருக்கக்கூடாது என்று அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்வார்கள் இமாம் ஷஅராபி ரஹ்மத்துல்லாஹ். அப்படி சுத்தம் செஞ்சுட்டு ஒரு நாள் வெளியே வர்றாங்க, நான் பார்த்துட்டேன்.
பார்த்த உடனே என் கையை பிடிச்சி கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, இது ரகசியமாக இருக்கட்டும் யாரையும் சொல்கிறேன். ஆனால் அந்த மனிதரை பற்றி நான் என்னால் பேசாமல் இருக்க முடியல, அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னா. அவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தது பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்காக என்று எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை சொன்னேன் இல்லையா, அதாவது யார் பள்ளியை சுத்தம் பண்ணுற விஷயங்களில் கவனமாக இருக்கிறாங்களோ அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அவர்களை நேசிக்கிறார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறாங்க. இவர்களுடைய மரண தருவாயை பற்றி சொல்கிறார்கள். அவங்க சக்கராத்தில் இருக்கும் பொழுது சுற்றியும் ஆய்வுகள் நிற்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உஸ்தாத் சுற்றி நிற்கும் பொழுது தலைமாட்டில் இருந்தவங்கள தலைக்கு மேலே இருந்தவங்க நகருன்னா தலைக்கு மேலே இருந்தவங்க நகர்த்தி விட்டுட்டு இவங்க சக்கராத்துடைய நேரத்தில் ரூஹு பிரியிற நேரத்தில் கையை உயர்த்தி ஷஹாதத்துடைய விரலை உயர்த்தி சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். நம்ம கலிமா எப்படி சொல்லுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹ்வை பார்க்காம இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். ஆனால் இவங்க சொன்ன வார்த்தை நேரில் யார் பார்க்குறாங்களோ அவங்க சொல்கிற வார்த்தை அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீகை நமக்கு தருவாங்க. அப்படி யார் அந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்களோ, பள்ளியை சுத்தம் பண்ணுற விஷயங்களில், பள்ளிவாசலுடைய விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்களோ அவர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹும் அவருடைய ரசூலும் கவனம் செலுத்துகிறார்கள், ஈர்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீகை நமக்கு தருவாங்க. சரி, இந்த விஷயம் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற விஷயங்களில் பள்ளிக்கு இப்போ கஞ்சிக்குள்ள விஷயங்களாகட்டும், மற்ற இஃப்தாருக்குள்ள விஷயங்களாகட்டும், ஏன் சில பள்ளிகளில் நான் கேட்ட விஷயங்கள் என்னென்னா, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கரண்ட் பில் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் பொறுப்பெடுத்துருவாங்க. இப்படியும் சில ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி பள்ளிவாசலுடைய விஷயங்களை யாரெல்லாம் கவனம் செலுத்துகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கான ஒரு மதிப்பையும் ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீகை நமக்கும் தருவானாக. ஒரு சின்ன ஒரு அறிவுரை அப்படின்னு எடுத்துக்க வேணாம், ஒரு யோசனை. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு கம்பெனியில் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்? நமக்கு இதை விட சேலரி ஜாஸ்தியாகணும். அப்போ அந்த இதை போயிட்டோம் அப்படின்னா ஒன்று 40,000 சம்பளம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது 50,000 அப்படின்னு யோசிக்கும். 50,000 அப்படின்றதா 60, அப்படி போயிட்டே தானே இருக்குது ஆசை. அதே ஆசை பள்ளிக்கு நாம் செலவழிக்கும் பொழுதும், பள்ளி கஞ்சியுடைய புக்கு பார்க்குறோம், போன வருஷம் 6,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படியாப்பா இந்த வருஷம் அதே 6,000 ரூபா. அதாவது அதே கொடுக்கறத நான் குறையா சொல்லலை. நம்ம எப்படி மற்ற விஷயங்கள்ல, நம்முடைய சொந்த விஷயங்கள்ல நம்ம அதிகமாகணும்னு யோசிக்கிறோமோ, ஒவ்வொரு ஆளும் இப்போ நம்ம என்னது 6,000 ரூபா கொடுத்துருக்குறோமா, அடுத்த வருஷம் நம்ம கொடுக்கும்போது 7,000 ஏன் அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்கும் பொழுது அதுக்கு மேலே அதை பரக்கத்தான முறையில் அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. அதன் மூலமாக நம்முடைய இம்மையுடைய வாழ்க்கையிலும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தந்திடுவானாக. கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயங்கள், மிக முக்கியமான விஷயம், நாளைக்கு பெருநாள் வரும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். ஒன்று, குளிச்சுட்டு வர்றது. அதாவது நம்ம எப்பயும் குளிக்க தான் செய்கிறோம். எதுக்கு குளிக்கிறது நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, பெருநாளுக்கு என்று அதாவது நியத்து வச்சு குளிக்கிறது சுன்னத். இரண்டாவது விஷயம் நம்முடைய நகங்களை வெட்டுறது. மூன்றாவது மிஸ்வாக் செய்யுது. நாலாவது விஷயம், அதாவது வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒற்றைப்படையில் பேரித்தம்பழமோ அல்லது பேரிச்சம்பழம் இல்லை அப்படின்னா ஏதாவது இனிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சாப்பிடாம வெளியே வர மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு, அதாவது ஈதுல் ஃபித்ருக்கு மட்டும், நோம்பு பெருநாளுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றது. அதற்கடுத்ததாக வரக்கூடிய வழிகளில்னா தக்பீர் சொல்லிட்டே வரணும். வர்ற வழிகளிலும் சரி, வர்றது ஒரு வழி அப்படின்னா போகிறது ஒரு வழியாக இருக்கணும். இப்போ ஒரு வழியாக வர்றோம் அப்படின்னா போகிறது வேற வழியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக 2 ரக்காத் தொழுகிறது. அந்த 2 ரக்காத்துக்கு முன்னாடி சதகத்துல் ஃபித்ர் கொடுக்குறது. அதாவது ஃபித்ராவுடைய காசு நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, அப்போ என்ன போட்டிருக்கிறாங்க? 90 ரூபா. ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு நாளுக்கு நம்ம சாப்பிட்ற செலவு எவ்வளோ ஆகுது யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆளுக்கான செலவு நம்ம 90 ரூபான்னு கொடுக்குறோம்.
அந்த 90 ரூபா வச்சு ஒரு நாள் உங்களால் ஓட்ட முடியுமா? அது குறைஞ்சபட்சம். அதாவது முடியாதவங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கொடுக்கறது சிறந்தது. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு தௌஃபீக்கை நமக்கு தருவாங்க. அந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுப்பது, அதற்கு அடுத்ததாக 2 ரக்காத்துகள் தொழுவது, அந்த தொழுகைக்கு பிறகு இன்னும் அதிகமாக அதாவது சதகாக்களை கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ருடைய குத்துபா பேசி முடிச்ச பிறகு பெண்கள்கிட்ட போவாங்க. பெண்களுடைய ஜமாத் இருக்கும் இல்லையா, பெண்களுடைய பகுதிக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சதகாவை கொண்டு தூண்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுல ஒரு போட்டின்னு வச்சா பெண்கள் தான் ஜெயிப்பாங்க. அப்போ அதாவது நம்ம சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அது கொஞ்சத்தை கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சிடறோம். அது மட்டும் இல்லை, அதற்கு அடுத்தது பெருநாளுக்கு பின்னால் அந்த நாள் முழுக்க நாம் செய்யக்கூடிய செயல்கள், அமல்கள் கவனிக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த நாள் யௌமுல் ஜஸா, கூடி கொடுக்கப்படக்கூடிய நாள், சம்பள நாள் அப்படின்னு வரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படி அந்த நாளை குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் யௌமுல் ஜஸா என்பதாக. அல்லாஹ் தஆலா அந்த நாளை பரிபூர்ணமான முறையில் அவனுடைய பொருத்தத்தில் கழிப்பதற்கான தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. இறை இமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நாம் எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ்